ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவானை ஊழியத்துக்கு அழைக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே யோவான் ஸ்நானகனோட சீஷர்களாக இருந்த பேதுரு, அந்திரேயா, யோவான் எல்லாம் எப்படி இயேசுவுக்கு சீஷர்கள் ஆனாங்க என்கிறத குறித்து பார்த்துருக்குறோம். அவங்க கொஞ்ச நாள் இயேசுவை பின்தொடர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பழைய தொழிலான மீன் பிடிக்கிறதுக்கே திரும்ப போயிட்டாங்க. இயேசு ஒரு நாள் கலிலியாவில் இருக்கிற கெனசரேத்தின் கடல் அருகே நின்று கொண்டிருந்தப்போ நிறைய ஜனங்கள் இயேசுவோட போதகத்தை கேட்கறதுக்காக அவர்கிட்ட வராங்க. அப்போ கடற்கரையில நின்று கொண்டிருந்த 2 படகுகளை இயேசு பார்க்கிறார். அங்கே மீன் பிடிக்கிறவங்க அவங்களோட வலைகளை கழுவி கொண்டிருந்தாங்க. அப்போ இயேசு அந்த 2 படகுகள்ல ஒன்றுல ஏறுறார். அந்த படகு சீமோன் பேதுருவோட தான் இருந்தது. அந்த படகை கரையிலிருந்து கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி நிறுத்தும்படி இயேசு பேதுரு கிட்ட சொல்லி இதுக்கப்புறம் அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ண தொடங்குறார். அவர் போதகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து, நீ படகை கடலின் ஆழமான பகுதிக்கு கொண்டு போய் அங்கே மீன் பிடிக்கும்படி உங்களோட வலைகளை போடுங்கன்னு சொல்றார். அதுக்கு பேதுரு இயேசுவை பார்த்து, ஐயரே, ராத்திரி முழுசும் நாங்க முயற்சி செய்தோம், எதுவும் அகப்படல. ஆனாலும் நீங்க சொன்னதுக்காக நான் வலையை போடுறேன்னு சொல்லி அவங்க வலையை எடுத்து கடலின் ஆழத்திலே போட்டு அவங்களோட வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைய மீன்களை பிடிக்கிறாங்க. அவங்க நிறைய மீன்களை பிடித்ததால அவங்களோட வலையை தூக்க உதவி செய்ய மற்ற படகுல இருந்த நண்பர்களுக்கு சைகை கட்டுறாங்க. உடனே அவங்களும் வந்து 2 படகுகளும் அமிழ்ந்து போற அளவுக்கு நிறைய மீன்களால நிரப்புறாங்க. இயேசு செய்த இந்த அற்புதத்தை பார்த்த அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பேதுருவோட நண்பர்களான யாக்கோபும் யோவானும் கூட ஆச்சரியப்படுறாங்க. உடனே பேதுரு இயேசுவோட பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும்னு சொல்றாரு. உடனே இயேசு பேதுருவை பார்த்து, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய்ன்னு சொல்றார். இயேசு இப்படி சொன்ன உடனே பேதுருவும் அந்திரேயாவும் அவங்களோட படகுகளை கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு இயேசுவுக்கு பின் செல்றாங்க. அப்படியே இயேசு அங்க இருந்த பேதுருவோட நண்பர்களான செபதேயுவின் மகன்களான யாக்கோபையும் யோவானையும் கூட அவரோட சீஷராகும்படி அழைக்கிறார். உடனே அவங்களும் அவங்களோட படகையும் அவங்களோட குடும்பத்தையும் விட்டுக்கிட்டு இயேசுவுக்கு பின் செல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.